இபி கனெக்ஷனே தேவையில்லைங்க. இபி கனெக்ஷன் இல்லாமயே உங்கள் விவசாயத்துக்கு தேவையான அத்தனை தண்ணியும் நம்மளால் இறைக்க முடியும். அதில் நம்ம சோலார் பவர் போட்டு பம்பிங் பண்ண முடியும். எவ்வளவு போடணும், எத்தனை ஏக்கருக்கு எந்த சைஸில் பம்பிங் போடணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணி கொடுங்க. அப்போ எங்களுக்கு இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சோலார் பேனல் நல்லா வேலை செய்யுது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் பாலிகிறிஸ்டலைன் பேனல் தான் நல்லா வேலை செய்யுது. கிளியர் ஸ்கையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோல்டு டெம்பரேச்சராக இருக்குது. அந்த இடத்துல மோனோகிறிஸ்டலைன் பேனல் நல்லா வேலை செய்யுது. மங்கலான வெளிச்சமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சஸ்டெயினபிளாக நல்ல மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியுது அப்படின்னா சோலார் பேனல் அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனல் போடுங்க. அதே மாதிரி ஒரு 10 ஏக்கர் இருக்குது, அதுக்கு நம்ம மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா ஒரு 7.5 ஹெச்பி போதும். இதே ஒரு 2 ஏக்கர் தான் இருக்குது, ஆனால் அதில் நெல் பயிரிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 ஹெச்பி 7.5 ஹெச்பி போட்டால் தான் உங்களுடைய தண்ணீர் தேவை கரெக்டாக இருக்கும். ஏன்னா சூரிய சக்தியிலேருந்து மின்சாரம் வரும்போது இபி கரண்ட்டில் நம்ம பழகுன மாதிரி இந்த சோலார் மோட்டாரை நம்ம அணுகக்கூடாது. ஏன்னா சோலார் பவர் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ளே அதோட இறைப்பை பூரா முடிச்சுட்டு நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மணிக்கோ 7 மணிக்கோ நைட்டோ சோலார் பம்பு ஓடணுன்னா நிச்சயமாக ஓடாது. அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே இபி கரண்ட்டு மோட்டாரில் நைட்டு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்தோம், சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு போய் 5 மணிக்கு இப்போ சோலார் பம்பை போட்டு ஆன் பண்ணி பார்த்தோம், இபி பம்பிலலாம் தண்ணி ஓடுமே, இதில் ஓட மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா ஓடாது. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, சார் 3:30 மணிக்கு மேலே தண்ணி வர மாட்டேங்குதே, அதுக்கு நீங்கள் சோலாரில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. சோலார் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு உலகம் பூரா இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான் சோலார் ஹவர்ஸ்ன்னு பேர். இந்த நேரத்தில் அதிகபட்சமான ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருக்குது, சூரிய வெளிச்சங்கள் சிதறி போகுதுன்னா நிச்சயமாக வேலை செய்யாது. அப்போ ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பாலிகிறிஸ்டலைன் பேனல் போடுங்க. அப்போ கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். மோனோகிறிஸ்டலைன் பேனல் கோல்டு டெம்பரேச்சராக இருக்குது, ரொம்ப ஸ்கேட்டர்டு லைட்டாக இருக்குது, அந்த இடத்துல ஹியூமிடிட்டியே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மோனோகிறிஸ்டலைன் அருமையாக வேலை செய்யும். பாலிகிறிஸ்டலைன் கடுமையான வெப்பநிலையில் பாலிகிறிஸ்டலைன் நல்லா வேலை செய்யும். மோனோகிறிஸ்டலைன் கோல்டு டெம்பரேச்சரில் நல்லா வேலை செய்யுது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பம்பு ஒவ்வொரு பேனல் போடுறோம். அது மாதிரி ஆழத்துக்கு தகுந்த மாதிரி பம்பு நம்ம டிசைன் பண்ணுறோம். சோலாருக்கு தகுந்த மாதிரி வைண்டிங் மாற்றுறாங்க. ஒரு சில இடங்களில் இபி வைண்டிங் பார்த்திங்கன்னா 5 ஹெச்பி வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஹெச்பிக்கு வைண்டிங் இருக்கும். தண்ணி கரண்ட்டில் கொடுத்தா அதிகமாக வர்றதுக்காக நாங்கள் வைண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சோலார் பேனல் 5500 வாட்ஸ் 6000 வாட்ஸ் 5000 வாட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தானே பவர் போகும். அந்த மோட்டாரை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா சோலாரில் ஓடாது. அப்போ சோலாருக்குன்னு கரெக்டாக 5 ஸ்டார் ரேட்டட் பம்பு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வைண்டிங்கு. அந்த மாதிரி பண்ணும்போது தான் பம்பு நல்லா ஓடும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிக்கல் இருக்குது. சோலார் பம்பை நல்லா திறம்பட ஓட வைக்கணும்னா அதுக்கேற்ற சோலார் பம்பு, அதுக்கேற்ற சோலார் பேனல், அதில் டிரைவ் செட்டிங்கு இவ்வளவும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போது உங்களுக்கு லைஃப் டைமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சோலார் பம்பு ஓடணுமா கரெக்டாக திறம்பட்ட முறையில் அமைச்சு கொடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. கரண்ட்டுன்னு தேவையில்லை. பெட்ரோலை தலையில் வச்சு தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, டீசல் இன்ஜின் இருக்குது. இதெல்லாம் விட ரொம்ப அற்புதமானது சோலார் பம்பு. செலவும் ரொம்ப கம்மி. ஒரு இபி கனெக்ஷன் அன்றைக்கி வாங்க போகிறீங்கன்னா 3 லட்ச ரூபா கட்டி தான் டக்காரில் வாங்க முடியும். அந்த 3 லட்ச ரூபாய்க்கு மேலே மறுபடியும் பம்பு, வயரு, பைப்பு, கயிறு எல்லாமே சேர்க்கணும். இப்போ பம்பு, வயரு, கயிறு எல்லாம் சேர்த்து தனிப்பட்ட முறையில் வச்சுட்டா கூட ஒரு 5 ஹெச்பி பம்பு ஒரு 2,50,000 போட்டுற முடியும். 3 ஹெச்பி பம்பு 1,50,000 போட முடியும். இந்த மாதிரி விலை ரொம்ப கம்மியாகவும் நமக்கு முடியும், செலவும் நமக்கு கட்டுப்படி